ஆர்வ மேலீட்டில் நிறைய பேர் ஹஜருல் அஸ்வதை போய் தொடுவதற்கும் முண்டி அடித்து கொண்டு முயற்சி செய்கிற காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொழுகை முடிகிற நேரத்தில் அல்லது இருக்கிற மக்களை எல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கி பல்வேறு சிரமங்களோடு ஒரு ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிடுவதற்கு முயற்சிப்பவர்கள் கொஞ்சம் நிதானித்து யோசிக்க வேண்டும். மார்க்கத்தை பொறுத்தவரை காலியாக இருக்கிறது, வாய்ப்பிருக்குமானால் அவர்கள் நேரடியாக முத்தமிடலாம், தவாஃபும் செய்யலாம். இல்லை, முத்தமிடுவதற்கு வாய்ப்பில்லை, கையால் தொடுகிற அளவுக்கு வாய்ப்பு கிடைத்தால் முத்தமிட தேவையில்லை, கையால் தொட்டுவிட்டு தவாஃபை தொடரலாம். கையால் தொடுவதற்கும் முடியவில்லை, இப்போது இருக்கிற கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்களில் மார்க்கம் அனுமதி தருகிறது. கையை மாத்திரம் ஹஜருல் அஸ்வது கல்லை நோக்கி காட்டிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி தொடங்கிவிட வேண்டியது தானே. மார்க்கம் இப்படியெல்லாம் வழங்கி இருக்கிற போது எப்படியும் நான் தொட்டே ஆகுவேன் என்பதும் நானும் முத்தமிட்டேன் என்கிற ஒரு செய்திக்காக எவ்வளவு முண்டி அடிப்புகள்! நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், ஹஜருல் அஸ்வதில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் தான் எந்த இபாதத்தையும் நிறைவேற்ற வேண்டும். அது தொழுகையோ, நோன்போ, ஜக்காத்தோ, ஹஜ்ஜோ, அடுத்தவர்களுக்கு ஒரு இடையூறு தரும் வண்ணம் ஒரு ஆன்மீகத்தை இந்த மார்க்கம் கற்றுத்தரவில்லை. அப்படி இருக்கிற போது ஆண்களை, பெண்களை, வயதானவர்களை, குழந்தைகளை, பல நாட்டவர்களை எல்லாரையும் தள்ளி கொண்டு போய் தன் வீரத்தை காட்டி, தன்னுடைய உடல் வலுவை காட்டி, பலத்தை காட்டி போய் முத்தமிடுகிற அந்த செயலில் இறங்க வேண்டாம் என்பது உங்களின் கவனத்திற்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி.